பிரேஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயம் பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36வது அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 36 வரை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருக்கிற பட்டணங்கள் அரணிப்பானவிலும் குடியேற்ற பட்டைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி உங்களை சீர்படுத்தும் நாளிலே, உங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்பும் நாளிலே என்ன சொல்கிறார்? உங்கள் அவாந்திர வழி கட்டப்படும், உங்கள் பாழாய் கிடந்த நிலமெல்லாம் பயிரிடப்படும். மொத்தத்தில் அது ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது என்று நம்ம சொல்லல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்களா, அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ செழிப்பாயிடுச்சுன்னு சொல்லும்படியா உங்களை வைப்பேன்னு சொல்லார். எப்பொழுது நாம் மனம் திரும்பி அவரிடமாய் சேரும்போது. அன்பான தேவனுடைய பிள்ளை, என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ பலவீனம், ஏன்னு கேட்குறோமா? நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேரும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏதேனை போல மாறிட்டு என்று நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லும்படியாய் நம்மளை நிச்சயமாயிருப்பான். நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மையான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்கப்பா. கொடுங்க. நாளின் காலை முதல் எம்மட்டுமா எம்முடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றி, நன்றி தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நம்முடைய கருத்திலே தெரிகிறோமாப்பா. தங்களுடைய வாழ்க்கையை உம்முடமாய் ஒப்பு கொடுக்கிற மனம் திரும்பதை முண்டை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீர் ஏதேனை போல மாற்றுகிறாரா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி நன்றி அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டுவிக்கிறபடியா நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியுமாப்பா. உடைய கருத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் கட்டுவிக்க. நன்றி, நன்றி அப்பா. தாழ்த்தி தருகிறோம். இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானம் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தை. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.